ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேவன் வந்து ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ண போறாரு இல்லைங்களா? அந்த உடன்படிக்கையில ஆபிரகாம் கிட்ட தேவன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையல் அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துக்கு போய் அடிமைகளா இருப்பாங்க. அவங்க எப்படி உபத்திரவங்களை வந்து அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி தேவன் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. என்னன்னா, இவங்க வந்து அந்நிய தேவர்களை சேவிக்கிறதுனால தேவன் வந்து அவங்களை கண்டிப்பா நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நான் நியாயம் தீர்க்கிறது மட்டும் அல்லாம அந்த விக்கிரங்கள்ல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு நான் உனக்கு கொடுக்கிற கானான் தேசத்தை வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாரு. என்ன அப்படின்னா, நான் இதை வந்து நீ என்னை நேசிக்கிறதுனால நான் உங்ககிட்ட உன்னோட எதிர்காலத்தையும் உன்னோட சந்ததி எப்படி இருக்குன்னு சொல்லி உனக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஆனா நீ வந்து நீ சமாதானத்தோட மரித்து போவ, உன்னோட ஆயுசு நாட்கள் வந்து எப்படி இருக்குன்னா முதிர் வயதுல அடக்கம் பண்ணப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. எப்போ போவாங்க அப்படின்னா, ஆபிரகாம்ல இருந்து ஒரு 4 தலைமுறைக்கு அப்புறம் தான் வந்து எகிப்துக்கு போய் அடிமைகளா இருந்து அங்க உபத்திரவப்பட்டு அங்கிருந்து தேவன் வந்து அவங்களை விடுவிக்கிறத நம்ம பார்ப்போம். 400 வருஷம் எதுக்காக தேவன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எமோரியருடைய தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறது மட்டும் அல்லாம எமோரியருடைய ஜனங்களையும் நேசிக்கிறார். அவங்களுக்கான கால அவகாசம் தான் இந்த 400 வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த எமோரியர் ஜனங்கள்ல யார் மட்டும் ரட்சிக்கப்பட்டா அப்படின்னா, ராகாப் அப்படிங்கிற ஒரு பெண்மணி மட்டும்தான் ரட்சிக்கப்படுறாங்க. யோசுவாவுடைய ஆட்களை வந்து காப்பாற்றி அவர்கள் வந்து தேவன்கிட்ட கிருபை பெற்றவர்களா இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த போர் தொடுக்க போகும்போது ராகாப்புங்கிற வேசி மட்டும்தான் வந்து தப்பிப்பாங்க. அவங்க தான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த 400 வருஷ காலத்திலையும் இந்த எமோரியருக்கு தேவன் கொடுத்த காலத்திலேயும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ இந்த ஒருத்தருக்காக தேவன் வந்து 400 வருஷத்துக்காக வந்து வெயிட் பண்ணாரு. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு ஒரு கால நேரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, தேவனுக்காக நம்மளை வந்து மாத்திக்கிட்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்படியாகவும் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய எதிர்காலத்தை தேவனுடைய கையில கொடுத்தோம் அப்படின்னா அப்படின்னா நமக்கான ஆசீர்வாதத்தையும் நம்மளுடைய எதிர்காலத்தையும் நமக்கான பரலோக ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம அழைக்கப்படலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.